السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமரை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் அழைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த பல வாரங்களாக அல்லாஹ்வை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும், அல்லாதவரிடம் நாம் எந்த விதமான உதவியையும் நாம் தேடக்கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலாவை தவிர்த்து வேறு எவராலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா வழங்கவில்லை. ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே கிடையாது என்பது போன்ற விஷயங்களின் அடிப்படையிலே நம்ம தொடர் உரையாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப இன்றைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா, இந்த சமுதாயத்திலே, இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே தங்களையும் இஸ்லாமியர்கள், நாங்களும் முஸ்லிம்கள் தான், நாங்களும் அல்லாஹ்வைத்தான் நாங்களும் வணங்குகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை எங்கள் உயிரை விட மேலாக மதிக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் பின்பற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடியது எல்லாமே வெறும் வாய் வாசகமாகத்தான் அமைந்திருக்கின்றதை தவிர அது உள்ளத்தால் கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா வெறும் வாய் வாசக அமைப்பில் ஒருவன் அல்லாஹ்வை நான் பின்பற்றுறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பின்பற்றுகின்றேன், அல்லாஹ்விற்காக என்னுடைய உயிரையும் நான் அர்ப்பணம் செய்ய தயார் என்று சொல்வதால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை பொருந்தி கொள்வானா? அல்லது அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் செய்தோ அல்லது அல்லாஹ்வின் பாதையில் தாவா செய்தோ தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றாரே, அப்படிப்பட்டவரை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்வானா? நான் அல்லாஹ்வுக்காக நான் என்னுடைய எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு போக தயார், நான் என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நான் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க தயார் என்று சொல்வதாலே ஒரு மனிதன் என்ன செஞ்சிட மாட்டான், அவன் அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்ததாக ஆகாது. அப்ப அவன் அதை செயல் வடிவம் கொடுக்கின்றானா இல்லையா, அதற்கு உயிரோட்டம் கொடுக்கின்றானா இல்லையா என்பதுதான் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியது. அப்ப உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இப்ப இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா என்ன செய்வாங்க, அல்லாஹ்விற்கு உதாரணங்களை வழிவகுக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு நிலையை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ்விடம் நாம் நெருங்குவதற்கு என்னென்ன வழிமுறைகளை காரணிகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லாத, அவர்கள் செய்யாத, அவர்கள் நடைமுறைப்படுத்தாத, அங்கீகாரம் வழங்காத பல விஷயங்களை இன்னைக்கு நாங்க என்னமோ அல்லாஹ்வை அந்த அளவிற்கு நாங்க இன்ச் பை இன்ச் நாங்க ஃபாலோ பண்றோம் சொல்லக்கூடிய வெறும் வாயளவில் சொல்லிக்கொண்டு உள்ளத்தளவில் அல்லாஹ்வுடைய மாமரை குர்ஆனிலிருந்தும் நபிமொழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கும் மாற்றமாக செயல்படக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அதுவெல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா இந்த நொடி பொழுதிலே நம்மை ஹயாத்தோடு வச்சிருக்கிறான், நமக்கு இந்த உயிரோட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட இந்த உயிரை கொடுத்திருக்கிறான் சொன்னா அவன் நமக்கு தந்ததற்கு நாம் நன்றி உபகாரம் செய்ய வேண்டுமா இல்லையா?
அவனை சரியான முறையிலே நாம் பின்பற்ற வேண்டுமா இல்லையா? அவனை சரியான முறையிலே அவனை நாம் வணங்க வேண்டுமா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய தூதராக, இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஆக்கி தந்திருக்கிறானே, எதற்காக இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி தந்தான், நமக்கு ஆக்கி தந்தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட இந்த மனிதன் பகுத்தறிவை கொண்டு எங்கே சிந்திக்க வேண்டுமோ, எங்கே பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டுமோ அதில் பயன்படுத்தாத ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். மற்ற பண விவகாரங்கள்ல எல்லாம் பகுத்தறிவோடு செயல்படுவான். ஆனால் அல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே நீ பகுத்தறிவோடு நீ நடந்து கொள் என்று சொன்னால் அந்த பகுத்தறிவு செயலிழந்து விடுகின்றது. அந்த பகுத்தறிவுக்கு உயிரோட்டம் கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த மனிதன். இப்போ நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தான் என்று சொன்னால் எதற்காக நம்மை படைத்தான்? சும்மா நம்மளுடைய வாழ்வாதாரங்களை நாம் ஆக்கிக் கொள்வதற்காகவும், நாம் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு செல்வதற்காகவும் தான் இந்த மனித வர்க்கத்தை படைத்தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றானா? இல்லையே. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வது என்னை வணங்குவதற்காக என்று இந்த மனித வர்க்கத்தை நான் படைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன வணங்குறதுக்காகத்தான் இந்த மனிதர்களை நான் படைச்சிருக்கிறேங்கிறான். அப்ப அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கம் என்னவென்றே விளங்காத ஒரு சமுதாயமாக, விளங்காதவர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்பதை எல்லாம் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அருட்கொடையை நம்ம எண்ணி பார்த்து அவனுக்கு சரியான முறையிலே அவனை நாம் வணங்க வேண்டிய விதத்திலே நாம் வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக. அப்ப அல்லாஹ் தஆலாட்ட போய் நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க? அல்லாஹ்வை நம்ம நெருங்கணும் சொன்னா சும்மா நெருங்கிட முடியாது. ஒரு தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியுமா என்று கேட்டால் அதையெல்லாம் தாண்டி நாம் அவுலியாக்களிடத்திலே போய் சென்று அவர்களிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டால்தான் அது அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கான ஒரு வழி என்று சொல்கின்றார்கள். இது மேலோட்டமாக பார்க்கும்போது நம்ம நேரடியாக போய் கேட்கறதுக்கு, அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்கள் மூலமாக நாம் போய் கேட்கிறது சரிதானே என்று விளங்கும். ஆனால் இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அந்த அந்த ரஹ்மத்துங்கிறத கேலி குத்தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் நம்ம. அப்ப அல்லாஹ் தஆலா என்னிடம் கேட்பவர் யார், நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் சொல்றான். நாம் தமிழக முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும் என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் தஆலா அப்படியே நம்ம அல்லாஹ்ட்ட போய் நெருங்கிட முடியாது, அல்லாஹ் நம்ம கேட்டாலாம் தரமாட்டான், நாம் எல்லாம் பாவிகளாக இருக்கின்றோம், நாம் எல்லாம் பாவத்திலேயே மூழ்கி திளைத்து கொண்டிருக்கின்றோம், அதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு தரமாட்டான். அப்ப அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்கள் மூலமாகத்தான் நம்ம கேட்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே காட்டித்தராத ஒரு புதிய விஷயத்தை இன்றைக்கு அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு நூதன ஒரு கேடுகட்ட கலாச்சாரம். இது போன்ற கலாச்சாரங்களை எல்லாம் வீழ்த்தி சாய்ப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுடைய நோக்கம் என்னென்ன விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வழிமார்கள் என்று சொல்லக்கூடிய, இந்த அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களை பற்றிலாம் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களை எல்லாம் மதிக்க கூடாதுன்னு சொல்றானா? அல்லது நாம் அவர்களை எல்லாம் நீங்கள் மதிக்க கூடாது, அவர்களை நீங்கள் சபிக்க வேண்டும் என்று நாம் பிரச்சாரம் செய்கின்றோமா? இல்லையே. அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டவர்களை நாமும் பொருந்தி கொள்ள வேண்டும். அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. யாரை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான் என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்ட ஒரு மனிதராக இருப்பார் என்று சொன்னால் நாமும் பொருந்தி கொள்ளத்தான் வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொருந்தி கொண்டானா? பொருந்தி கொண்டான். நாம் பொருந்தி கொண்டுதானே இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் மார்க்கமாக செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்ல. ஏன் சொல்கின்றோம்? அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. முன்மாதிரின்னு சொல்லாம அழகிய முன்மாதிரின்னு சொல்றான். அப்ப அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லும் போது இந்த அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி விளக்கம் கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது, இனிமேலும் பிறந்து வர போவதும் கிடையாது. அதனால்தான் இறுதி தூதராக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நமக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்திருக்கிறான் என்பதை
நாம் முதலில் நாம் விளங்கி பார்க்க வேண்டும். அப்ப என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விற்கு உதாரணம் கூறுகின்றோம், அல்லாஹ்விடம் நாம் நெருங்குவதற்கான வழின்னு சொல்லும்போது நம்ம போய் ஒரு உதவியை கேட்கின்றோம் என்று சொன்னால் நாம் அதற்கு ஒரு வசீலாவாக யாரையாவது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு இந்த உலக விஷயங்களிலே நம்முடைய தேவைகளுக்காக நமக்கு ஒரு தேவை ஏற்படுகின்றது என்று சொன்னால் ஒரு அதிகாரியை போய் நம்ம சந்திக்கிறோம் சொன்னால் அந்த அதிகாரியை நம்ம நேரில் போய் சந்திக்க முடியாது, நேரடியாக நம்ம உள்ள போயிட முடியாது. அதற்கென்று சில பேரை நாம் சந்திக்க வேண்டும். அவர்களெல்லாம் நம்ம ஜால்ரா பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம், அந்த அதிகாரிகிட்ட போய் நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். அப்ப அதிகாரிகள் எப்படி ஒரு 4 வார்த்தை மகிழ்ச்சி வரக்கூடிய விதத்திற்கு புகழ்ந்து பேசினால் அவர் மயங்கி விடுவாரோ, அதே மாதிரி அல்லாஹ்வையும் நாம் புகழ்ந்து பேசினால் அல்லாஹ் தஆலா மயங்கி விடுவான் என்று சொல்ல வருகின்றார்களா? அப்ப அல்லாஹ்வை இவங்க வச்சிருக்கக்கூடிய வெயிட்ங்கிறது, நம்ம அல்லாஹ்வை நம்ம ஜால்ரா பண்ண முடியும், அல்லாஹ்வை நம்ம மயக்க முடியும் என்கின்ற அளவிற்கு நவுது பில்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கொண்டு செல்கின்றார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நம்ம என்ன செஞ்சு பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குதுன்னு சொன்னால் நாமே நேரடியாக போய் நீதிபதிட்டு போய் நம்ம முறையிட்டு விட முடியாது. அதற்காக நம்ம என்ன செய்யணும், ஒரு வக்கீல ஒரு லாயரை நம்ம தேடுறோம். அவர் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சட்டத்திட்டங்கள் தெரிந்த அதை படித்த அது போன்ற அந்த மேதைகள்கிட்ட போய் அது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், நாம் நம்முடைய நீதியை நாம் கேட்டு பெறுகின்றோம் சொல்கிறாங்க. அடுத்த வாதம் இந்த நீதிபதிகளை மையமாக வச்சு அடுத்த உதாரணத்தை கொண்டுகிட்டு வர்றாங்க. அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டியதற்கு திருமறை குர்ஆனிலே இப்படி நேரடியாக நம்மால் நெருங்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான்னு ஒரே ஒரு திருமறை குர்ஆன் வசனம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது நீங்கள் அல்லாஹ்விடம் நேரடியாக எதையுமே கேட்டு பெற முடியாது, அல்லாஹ்விடம் நீங்கள் நேரடியாக எதையும் கேட்காதீர்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் நீங்கள் வலியுறுத்தி கேட்காதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளிலே அல்லாஹ்விடம் வலியுறுத்தி கேளுங்கள், யா அல்லாஹ் நீ தான் எனக்கு இதை தர வேண்டும் என்று வற்புறுத்துங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு கருணையாளனாக இருந்தால் இந்த சமுதாயத்தை எப்படி கேட்கிறான், நீ என்கிட்ட கேட்கும் போது தந்தாத்தா தராட்டா விட்டுருன்னு சொல்லிட்டு கேட்காம நீ தான் எனக்கு தர வேண்டும் என்று கேளுங்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய லாயரை எல்லாம் உதாரணப்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம பார்க்கிறோம். ஒரு லாயர் எல்லா லாயருமே சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய லாயராகத்தான் இருக்கின்றாரா? இந்த தமிழகத்தையே நம்ம மொத்தம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 பேர் 20 பேர் நான் காசுக்காக நான் இது பண்ண மாட்டேன், நான் நீதிக்கு கட்டுப்பட்டவன், வல்ல இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டவன் சொல்லி எத்தனை லாயர் பொய்யான சாட்சிகள் சொல்வதற்கு ரெடி பண்ணாத லாயர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரொம்ப அற்பத்திலும் யாரோ 1-2 பேர் இருக்கலாம். இவ்வளவுதான் இருக்கின்றார்களே தவிர அனைவருமே அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்களா? கிடையாது. அப்ப அவர்கள் ஒரு பொய்யான ஒரு உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் திரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்க தான் இன்னைக்கு அவங்களுக்கு பேரு தான் லாயர். அப்ப லாயர் என்று சொல்லிட்டு உதாரணப்படுத்துறாங்கன்னு சொன்னா இதுவெல்லாம் எவ்வளவு கேலி கூத்தான விஷயம் என்பதை எல்லாம் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அவனை போல எதுவும் இல்லை, அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் என்று திருமறை குர்ஆனிலே 42வது அத்தியாயம் 11வது வசனத்திலே சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நாம் காண்கின்றோம். அப்ப அல்லாஹ் தஆலாவை போல எதுவும் இல்லை என்று ஒரு மூமின் நம்ப வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா என்ன காரணத்துக்காக தந்தான்? அப்ப திருமறை குர்ஆன் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது என்று சொன்னால் எப்படி வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும்? திருமறை குர்ஆனை எடுத்து இப்படி ரேக்கில் வச்சுட்டோம் சொன்னா நாம் திருமறை குர்ஆனை நாம் மதித்ததாக ஆகிவிடுமா? கீழே விழுந்துருச்சு ஒரு பேப்பரு அல்லது குர்ஆனுடைய ஒரே ஒரு காகிதம் கீழே பிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொன்னா அதை தொட்டு முத்தம் குஞ்சி ஓரத்தில் கொண்டு போய் வச்சுட்டோம் சொன்னா அதை பாதுகாத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம திருமுறை குர்ஆனிற்கு நாம் மதிப்பு கொடுத்ததாக ஆகிவிடுமா? கீழே விழுந்த அந்த துண்டு காகிதத்திலே
உள்ள அந்த செய்தியை நாம் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். நாம் உயிரோட்டம் கொடுத்தால்தான் அந்த திருமுறை குர்ஆனுக்கு நாம் சரியான கண்ணியம் செலுத்தினோம் என்று ஆகும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க? திருமுறை குர்ஆன் என்று சொன்னால் ரமலான் மாதம் வந்து விட்டால் எடுத்து நாம் திருமுறை குர்ஆனை ஓத வேண்டும். இதுதான் இன்றைக்கு திருமுறை குர்ஆன் பற்றிய ஒரு பார்வையாக இருக்கின்றது. அப்ப திருமுறை குர்ஆன் என்பது நம்மை நம்முடைய உள்ளத்தை புரட்டி போடக்கூடிய வல்லமை மிக்கது. அப்படிப்பட்ட அந்த சூப்பர் பவரான அந்த திருமுறை குர்ஆனை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயமாக இருக்கின்றோம் என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த திருமுறை குர்ஆன்ல இருந்து தான் சொல்றான், அவனை போல எதுவுமே கிடையாது, அவனை போல உதவி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. அப்ப அவனை போல உதவி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை, அவனை போல கேட்பவர் யாரும் இல்லை, அவனை போல பார்ப்பவர் யாரும் இல்லை என்று எடுத்துக்கொண்டால், அப்ப அப்படிப்பட்ட அந்த மகா சூப்பர் பவர்ல போய் நாம் கேட்பதற்கு நமக்கு கசக்குதா? அப்ப அல்லாஹ் தஆலாவை நாம் நெருங்க முடியாது என்று அப்படியே அப்பட்டமாக சொல்லக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு ஜும்மா மேடைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறாங்க. நம்ம வந்து அவுலியாக்கள்கிட்ட போய் தான் நாம் கேட்க வேண்டும், அவுலியாக்களை நாம் மதிக்க வேண்டும். ஆனால் மதிப்பது என்பது வேறு, அவர்களை வணங்குதல் என்பது வேறு. மதித்தோம் என்று சொன்னால் மறுமையில் நமக்கு வெற்றி இருக்கின்றது. நாம் அவர்களை வணங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நமக்கு இருக்கக்கூடிய இந்த உயிரை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இந்த நொடிப்பொழுதிலே நாம் ஹயாத்தோடு இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த நொடிப்பொழுதிலே நாம் செய்த தவறுகளை உணர்ந்து வல்ல ரஹ்மான் இடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். அவனுக்கு நிகராக எவருமே இல்லை. இது 112வது அத்தியாயம் 4வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்க வெறும் வாய் வாசக அமைப்புல நான் இப்ப சொல்லிடுவேன், அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் போய் ஒருத்தட்ட போய் நீங்க தான் எனக்கு செஞ்சு தரணும்னு சொல்லி நான் சஜ்தா செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நிகராக நான் அவர் ஆக்கிட்டேனா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நிகராக இங்கே ஆக்கிட்டு நான் வாய் வழியில் நான் என்ன சொல்லுவேன்? அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. இது என்னங்கிற அப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டிய விதமா? அப்ப அல்லாஹ் தஆலா வந்து நாம் வணங்கக்கூடிய விதம் என்பது இதுதானா? அல்லாஹ்வை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்கி கொண்டு நாம் அதை பிரச்சாரம் செய்ய வேண்டும், நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் சொன்னா எல்லாமே ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்ற மாதிரி எல்லாமே ஏற்றில் தான் இருக்கின்றதை தவிர தம்முடைய வாழ்க்கையிலே அதை ஒரு அங்கமாக அவர்கள் ஆக்குவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் வேதனையிலும் வேதனையிலும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்னு சொன்னா இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அருளில் நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தபரதாரிகள், அப்ப போலியாக மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள், மார்க்கத்திற்காக வயிறு வளர்ப்பவர்கள், மார்க்கத்திற்காக என்ன பொய்யான ஒரு விஷயத்தை உண்மையை போன்று திரித்து கூறக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு இறைவனை எந்த மதமாவது சொல்லி இருக்குமா இந்த உலகத்திலே? பாவம் பண்ணுனா அதற்கான பிராயச்சித்தமாக நீ அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வதற்கு மத்தியிலே நாம் நம்முடைய இறுதி நேரத்தை நெருங்குவதற்கு முன்னால நாம் நம்மளுடைய நிலையை உணர்ந்து நாம் செய்தது தவறுதான் என்பதை உணர்ந்து வல்ல ரஹ்மான் இடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்டோம் சொன்னா அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேங்கிறான். அதை திருமுறை குர்ஆனிலும் என்ன செய்யறான்? சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் கூறுவதை தெரிவிப்பதாக. இது திருமுறை குர்ஆன்ல 39வது அத்தியாயம் 53வது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவங்களை மன்னிக்கிறேங்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்டவன்ட்ட போய் நம்ம பாவத்தை போய் நம்முடைய பாவங்களை போய் நீ எல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கறேன்னு சொன்னா
அவன்கிட்ட போய் நம்ம நேரடியாக கேட்கக்கூடாது. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வந்து ஒருத்தரை துணை கொண்டுதான் நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டும், நேரடியாக கேட்கக்கூடாது என்று சொன்னானா? சொல்லலையே. அப்ப மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு ஏவும் போது மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காட்சி மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்போ ஒரு மனிதர், ஒரு நல்லடியார் கபூர்ல என்ன செய்யறாரு? அடக்கம் செய்யப்படுகின்றார். அடக்கம் செய்யப்பட்ட உடனே என்ன நடக்கும்? நம்மளாம் அடக்கம் பண்ணுவோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜனாசாக்களாக இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? இந்த பிதஅத்வாதிகள், சிர்க்குவாதிகள் என்ன செய்வாங்க? அதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு அங்கே ஒரு பாத்தியா, இங்கே ஒரு பாத்தியா, இங்கே ஒரு பாத்தியான்னு 40 பாத்தியாவை ஓத வேண்டியது. பாத்தியா ஓதுவது தவறு கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஓர் எழுத்து, லாமுன் ஹர்ஃபுன், லாம் ஓர் எழுத்து, மீமுன் ஹர்ஃபுன், மீம் ஓர் எழுத்து, மூன்றுக்கும் 30 நன்மைகள் இருக்கின்றது என்று சொன்னவர்கள் தான் நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அதை எங்க ஓத வேண்டும்? அதை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த இடத்தில் தான் நாம் ஓத வேண்டும். நான் குர்ஆனை ஓதுகின்றேன், குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை நான் உச்சரிக்கின்றேன் என்கின்ற நியத்தோடு நாம் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, அதை பார்த்து நான் அப்படியே காப்பி அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு கூட்டமாக உட்கார்ந்து ஒருத்தர் ஃபாத்திஹா ஓதுறாங்கன்னு சொன்னா நாமும் ஓதுவோம் என்று சொன்னால் இங்கே அல்லாஹ் தஆலா இதை பார்த்து சந்தோஷப்படுவானா? அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் அங்கே ஹயாத்தாக்கப்பட்டிருக்குதா, மௌத்தாக்கப்பட்டிருக்குதா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு காட்டி தந்தார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். எதிலிருந்து நம்மை விளக்கினார்களோ அதிலிருந்து நாம் விலகி செல்ல வேண்டும். அப்போ ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்படுது. அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்களுடைய உற்ற தோழர்கள், உறவினர்கள் எல்லாரும் அழுது கதறிட்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு சென்றுவாங்க. சென்று போயிட்டாங்களா? போனதுக்கு பிறகு மலக்குகள் அங்கே ஆஜராகிறாங்க. மலக்குகள் ஆஜராகி என்ன செய்யறாங்க? கேள்வி கணக்கு கேட்க போறாங்க. அப்ப கேள்வி கணக்கு கேட்கும்போது எப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறாங்க? உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். நல்ல மையத்தாக இருந்தால் அல்லாவை உண்மையாக வணங்கிய, அல்லாவை மட்டும் வணங்கிய, அல்லாவிற்கு எந்த ஒரு சூழ்நிலைகளையும் யாரையும் இணையாக்காமல் எந்த ஒரு தன்மையையும், அல்லாஹ்வுடைய தன்மையை இந்த மனிதருக்கு இருக்கின்றது என்று நினைத்து போய் உதவி கேட்காமல் இருக்கக்கூடிய ஒரு மையத்தாக இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொல்லிடுவோம், என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று பகிரங்கமாக நமக்கு சொல்வதற்கு நமக்கு உச்சரிக்கும். அடுத்து இரண்டாவதாக, தூதர் யார், உங்களுடைய இறுதி தூதர் யார் என்று கேட்கப்படும் போது நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம என்ன செய்வோம்? நம்ம சுட்டி காட்டுவோம், நம்ம சொல்லுவோம். இப்படி சொல்லும் போது இதே கெட்ட மையத்தாக இருந்தால் இதை சொல்வதற்கான உச்சரிப்பதற்கான ஆற்றலை அல்லாஹ் தஆலா நமக்கு தரமாட்டான். உன்னுடைய மார்க்கம் எது? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். இதை சொல்லிட்டார்னு சொன்னா அவர் நல்லடியார் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் விதிவிலக்கை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூத்தா போன உடனே கேட்கப்படக்கூடிய கேள்வியே இதுதான். அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? நாம் இந்த மார்க்கத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். மார்க்கத்தை பற்றி பிடிப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ, எதையெல்லாம் செய்யுமாறு நம்மை ஏவினார்களோ, எதிரிலிருந்தெல்லாம் நம்மை தடுத்தார்களோ, அது போன்ற விஷயங்களிலிருந்து தடுத்து கொண்டு நாம் சரியான பாதையில் பயணிப்பது. அப்ப ஒரு நல்லடியார் கபர்ல அடக்கம் செய்யப்பட்டதோட கேள்விகள் கேட்கப்படுது. அது பின்னர் அப்ப கேள்விக்கு நம்ம சரியான பதிலை சொல்லிட்டோம் சொன்னா, நீங்கள் புதுமா பிள்ளை தூங்குவது போன்று தூங்குங்கள், புதுமாப்பிள்ளை தூங்குறது மாதிரி தூங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. நீ புதுமாப்பிள்ளை புது மணமகன் உறங்குவதை போன்று நீ உறங்கு, அல்லாஹ் உன் உறக்கத்திலிருந்து உன்னை எழுப்பும் வரை நீ உறங்கு என்று கூறப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இது அகமது மற்றும் திருமிதிங்கிற ஹதீஸ் கிதாபிலே
பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு எதை காட்டி தந்தானோ அதுதான் நமக்கு மார்க்கம். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 23 ஆண்டு காலத்தை இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக முழுமையாக அர்ப்பணம் செய்தார்கள். அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எல்லாவற்றையுமே தியாகம் செய்தார்கள். அப்போ அவர்கள் தியாகம் செய்ததுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்காக மட்டும்தான் அவர்கள் தியாகம் செய்தார்களே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய மனைவி மக்களெல்லாம் விட்டுட்டு போருக்கு சென்றார்களே, போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லாமல் அவங்க போயிட்டு வந்தாங்க. பல பேர் போயிட்டு வந்தாங்க, சிலர் மரணித்தார்கள். ஆனால் அவர்கள் போனாங்கன்னு சொன்னா எதுக்காக போனாங்க? இன்றைக்கு இந்த மார்க்க விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய போன்களிலும் இன்றைக்கு எளிதாக நம்முடைய கைகளில் கிடைக்குதுன்னு சொன்னா அது ஏன் கிடைக்குது? இது கிடைப்பதற்கான உழைப்பை அன்றைக்கு சஹாபா பெருமக்கள் செய்திருக்கின்றார்கள். அதை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த அர்ப்பணம் செய்ததற்குரிய விலையை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான உண்மையான ஒரு அர்த்தத்தை, உயிர் ஓட்டத்தை நம்ம கொடுக்க வேண்டும் சொன்னால் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட மார்க்கத்தை நமக்கு தந்தாங்களோ அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று சொல்ல வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் மறுமையில் வெற்றியடைய முடியும். இப்போ கடைசியாக நம்ம ஒரு செய்தி சொன்னோம், புது மாப்பிள்ளையை போன்று நீ உறங்கு, புது மாப்பிள்ளையை போன்று உறங்கு என்று இந்த வாசகத்தை பொறுத்தவரையிலே இது எவ்வளவு கருத்தாளமிக்க வாசகம் என்பதை திருமணமான ஒவ்வொரு மனிதர்களும், பெரும்பாலான மனிதர்கள் இதை உணர்ந்துதான் வைத்திருப்பார்கள். அப்போ ஒரு மனிதன் திருமணமாகக்கூடிய அந்த நாள் இருக்கின்றதே, அது தன்னுடைய வாழ்க்கையில அவன் மறக்கவே முடியாத ஒரு சுவடாக இருக்கும். அது அந்த அளவிற்கு ஒரு பொக்கிஷமாக பார்க்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், அதை ஒரு கசப்பானதாக பார்க்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அது அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் கொண்டு போனாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் அந்த வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை கொண்டுகிட்டு போனாங்கன்னு சொன்னா அது எப்பவுமே ஒரு இனிப்பான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். சரி, அப்ப புது மணமகன் போன்று நீ உறங்குன்னு சொன்னா அப்ப அதோடைய அர்த்தம் திருமணமான ஒவ்வொருவருக்கும் தெரியும். இதை நம்ம விளக்கம் படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த அளவிற்கு ஒரு நற்செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப அந்த அளவிற்கு அவர் அந்த பணியை முடித்துவிட்டு அவர் உறக்கத்துக்குள்ள செல்றாருன்னு சொன்னா எந்த கவலையுமே இல்லாமல் அவர் உறக்கத்தை மேற்கொள்வார். அப்படிப்பட்ட உறக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய நல்லடியார்களை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்றோம். அவுலியாக்களே, நீங்க எங்களுக்கு இதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்றோம் சொன்னா இது நன்மையான காரியமா தீமையான காரியமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. புதுமண மகன் போன்று உறங்குன்னு சொல்லி நற்செய்தி கூறப்படும். அப்படி கூறப்படக்கூடிய இந்த சுப செய்தியை இன்றைக்கு சரியாக விளங்கிக்கிறாம அதை கூட விளங்காத கூமுட்டைகளாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்பாவி மார்க்கம் அறியாதவர்கள் இருந்து விட்டால் பரவாயில்லை, மார்க்கம் அறியவில்லை, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் இப்போதான் ஒன்று ஒன்றாக நாங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்கின்றோம் என்று சொல்லலாம். மார்க்கம் அறிந்தவர்கள் எது மார்க்கம் என்பது தெரிந்தும், எது சத்தியம் என்பது தெரிந்தும், எதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்தார்கள் என்பது தெரிந்தும், எதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள் என்பது தெரிந்தும்
அதையெல்லாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக அல்லது தெரிந்தும் அந்த மார்க்கத்தை மறைக்கக்கூடியவர்கள் ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப புது மாப்பிள்ளை போன்று உறங்குன்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தரை நாம் ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டும்? அவங்க புது மாப்பிள்ளையா அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க கபர்ல. அதே மாதிரி அவர்கள் சொர்க்கத்தில் பச்சை வண்ண கிளிகளாக சுற்றி திரிவார்கள். அந்த அளவிற்கு நமக்கு மார்க்கம் சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம்? சொர்க்கத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை நம்ம போய் இங்க போய் எங்களுக்கு அதை செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்னு கேட்கிறோம். என்றைக்கு அவர்கள் பதிலளித்தார்கள்? அவங்க சொன்னாங்களா? அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்களே, அதற்காக பிரச்சாரம் செஞ்சாங்களே, அவர்கள் மரணித்தார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்தார்களே, அவங்க எப்பயாவது நான் மரணிச்சிட்டேன்னு சொன்னா உங்களுடைய தேவைகளை நீங்கள் என்னிடம் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சஹாபா பெருமக்கள் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக எங்கேயாவது சொல்லி காட்டியிருக்கிறாங்களா? சொல்லி காட்டலையே. ஏன் காட்டல? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை அந்த சஹாபா பெருமக்களுக்கு நடத்தவில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை என்பதை புரிந்து கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து மறுமை நாளிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவனாக இந்த ஜும்மாவின் 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.